So hey, what's up guys, welcome back to the channel. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நான் என்னோட போட்டோஸ் வந்துட்டு எப்படி எடிட் பண்ணுவேன் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ நான் ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டரும் கிடையாது, ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரும் கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வேற வீடியோஸ் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் நான் நார்மலாக எப்படி ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுவேன் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மறக்காம ஃபுல்லாக பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப் என்ன, இல்லைனா சாஃப்ட்வேர். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் பார்த்தீங்க அப்படின்னா லைட் ரூம். ஸோ நான் இந்த லைட் ரூம் ஆப் தான் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்டு பெஸ்ட் ஆப் ஃபார் ஃபோட்டோ எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அதில் இந்த ஆப்பை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் அப்போத்துலேருந்து நான் லைட் ரூம் ஃபுல் டைமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் எனக்கு இதில் ஒர்க் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது அண்ட் ரொம்பவே பிடிச்சும் இருக்குது. இதோட யூஐயாக இருந்தாலும் சரி எல்லாமே எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு இதில் எப்படி எடிட் பண்ணும் அண்ட் எதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிரைமரியாக எடிட் பண்ணுவாங்க அப்படின்றத காட்டுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபோட்டோ தான். ஸோ இந்த ஃபோட்டோவோட ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேல வரும். ஸோ ஃபஸ்ட் எப்பயுமே ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மல் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒயிட் பேலன்ஸ் செக் பண்ணிக்கணும். ஸோ ஒயிட் பேலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை மார்னிங் டைமில் இல்லைனா ஈவினிங் டைமில் எடுத்துருக்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரேச்சர் ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ ஈவினிங் டைமில் எடுத்தது. ஸோ அதனால் கொஞ்சம் சன் ஷேடு இந்த இடத்துல இருக்கும். அண்ட் ஆல்சோ இங்கே எல்லாமே ப்ளூயிஷாக இருக்கும். ஏன்னா ஈவினிங் டைமில் அவ்வளோவா சன் கிடையாது, சன் செட் ஆகிற டைம். ஸோ அதனால தான் இங்கே மட்டும் சன் தெரியுது, பட் கீழெல்லாம் ஒரே ப்ளூவாக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோவில் அவ்வளோவா ஒயிட் பேலன்ஸ் கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒர்க் கிடையாது, கம்மி தான். பட் இருந்தாலும் எனக்கு இந்த ஃபோட்டோ கொஞ்சம் ப்ளூயிஷாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டெம்பரேச்சரில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக 2 மைனஸ் பண்ணும். சப்போஸ் நீங்கள் இந்த சைடு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா +2 ஆகும். இது டிஃபால்ட்டாகவே இருக்கிறது தான். ஸோ நீங்கள் நான் டெம்பரேச்சர் சைடில் 2 ஆட் பண்ணிக்கிறேன். மீன்ஸ் ஆட் பண்ணுறேன், இந்த சென்ஸ் மைனஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா டிண்ட் ஸ்லைடரையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராக பண்ணிங்க அப்படின்னா அந்த க்ரீன் உங்களோட ஃபோட்டோஸ்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஓவராக பண்ணாதீங்க, ஒரு நார்மல் லெவலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்பயுமே நீங்கள் ஒயிட் பேலன்ஸ் அப்படின்றது உங்களோட கண்ணில் நீங்கள் எப்படி ஒரு இமேஜ் பார்க்குறீங்களோ அப்படி தான் நீங்கள் எடிட் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் எந்த மாதிரியான கலர்ஸ் இன்ட்ரடியூஸே பண்ணக்கூடாது. அப்படி கலர்ஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் கரெக்ஷன் இல்லைனா நார்மல் எடிட்டிங் பண்ணுறப்போ உங்களுக்கு உங்களால் ஃபோட்டோவை அவ்வளோவா கரெக்டாக எடிட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒயிட் பேலன்ஸ் ஒழுங்காக வச்சுட்டோம். ஸோ எனக்கு இந்த ஒயிட் பேலன்ஸ் இருக்கிறது அப்படின்றது ஓகே தான். இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், இது கொஞ்சம் ப்ளூயிஷ் டோன் இருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேச்சுரேஷன் இல்லைனா வைப்ரன்ஸ். ஸோ எப்பயுமே சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா, சேச்சுரேஷன் அப்படின்றது உங்களோட ஃபோட்டோவில் இருக்கிற கலர்ஸை கொஞ்சம் பாப் பண்ணி காட்டும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இந்த ஸ்லைடரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே இன்னும் அதிகமாக பாப் ஆகும். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓவர் சேச்சுரேட்டடாக ஒரு இமேஜ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பட் அது டிபெண்ட்ஸ். உங்களுக்கு ஓவராக சேச்சுரேட்டடாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி பண்ணலாம். பட் எனக்கு ஓவர் சேச்சுரேஷனாக இருந்தால் பிடிக்காது. ஸோ எப்பயுமே சேச்சுரேஷன் 20 இல்லைனா 25 அந்த லெவலில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் கலர் இன்னும் பாப்அப் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கலர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வைப்ரன்ஸ் ஸ்லைடரும் அதை தான் பண்ணும். பட் வைப்ரன்ஸில் அவ்வளோவா கலர் எஃபெக்ட் இருக்காது. ஸோ ஏன் கலர் எஃபெக்ட் அவ்வளோவா இருக்காதுன்னா சேச்சுரேஷன் அளவு உங்களோட வைப்ரன்ஸ் ஸ்லைடரில் அவ்வளோ இம்பாக்ட் தெரியாது உங்களுக்கு. ஸோ அதனால தான் சேச்சுரேஷன் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ சேச்சுரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேயான லெவலில் உங்களோட ஃபோட்டோ வந்துடும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் எக்ஸ்போச்சர் இல்லைனா கான்ட்ராஸ்ட் இதெல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ எக்ஸ்போச்சர் அப்படின்றது உங்களோட ஃபோட்டோ எவ்வளோ பிரைட்னஸாக இருக்கணும் அப்படின்றத பொறுத்து தான். ஸோ நீங்கள் உங்களோட ஃபோட்டோ அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் டைம் இல்லைனா நைட் டைமில் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இல்லைனா நீங்கள் உங்களோட ஃபோட்டோ நார்மலாகவே இந்த லெவலில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லைட் இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ தட் உங்களோட ஃபோட்டோ பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் எப்பயுமே எக்ஸ்போச்சர் ஓவராக வைக்காமல் கொஞ்சம் நார்மல் லெவலில் இருந்தது அப்படின்னா ஓகே தான். இப்போ எனக்கு இந்த ஃபோட்டோவில் இதுவே ஓகேவாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ ஒரு 20 இல்லைனா 22 அந்த ரேஞ்ச் ஓகேவாகவே இருக்குது. இதுக்கப்புறமா கான்ட்ராஸ்ட் கம்மி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமேஜில் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ ஷார்ப்னஸ் இருக்காது. இப்போ நான் ஜூமிங் பண்ணி காட்டுறேன். இது நார்மல். ஸோ இதில் கொஞ்சம் ஷார்ப்னஸ் இருக்குது ஃபோட்டோவில். பட் நீங்கள் கான்ட்ராஸ்ட் மொத்தமாக கரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோவா ஷார்ப்னஸ்ஸே தெரியாது.
ஸோ அதனால் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் கான்ட்ராஸ்ட் வந்து எல்லாருமே இன்க்ரீஸ் தான் பண்ணுவாங்க, டிக்ரீஸ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு டிக்ரீஸ் ஓவர் கான்ட்ராஸ்ட்டு ஓவர் ஷார்ட்னஸாக உங்களோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் அதெல்லாமே வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ பட் நான் இந்த வாட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எப்பயுமே வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணுறப்ப எதையுமே வந்துட்டு நீங்கள் ஓவராக வந்து கன்ஸ் பண்ணக்கூடாது. அது ஒன்று தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எனக்கு வந்துட்டு கான்ட்ராஸ்ட் அப்படின்றது ஒரு 10 பாயிண்ட்ஸில் வந்து ஓகேவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட்ஸ் அப்படின்றது உங்களோட ஒயிட் ஏரியாஸ் எதெல்லாம் வந்துட்டு ஓவர் ஒயிட்டாக வந்து தெரியுதோ அதெல்லாமே வந்துட்டு ஹைலைட்ஸ்ன்னு வந்து குறிக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்லைடர் சேஞ்ச் பண்ணுறப்ப உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துலலாம் ஹைலைட்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்துட்டு ஹைலைட்ஸ்லாம் வந்து ரீச் ஆகுது ஃபோட்டோக்குள்ளே. சில வாட்டி ஹைலைட்ஸ் வந்துட்டு ஒரு சில ஃபோட்டோஸில் வந்துட்டு ஹைலைட்ஸ் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் இந்த பர்டிகுலர் ஃபோட்டோவில் வந்துட்டு நான் ஹைலைட்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். பட் ஸ்டில் அந்த ஃபோட்டோஸில் இருக்கிற சப்ஜெக்ட் வந்து நல்லாவே தெரியும். சப்ஜெக்ட் அப்படின்றது வந்துட்டு இந்த ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு என்னோடய ஃபோட்டோவில் நான் வந்து சப்ஜெக்ட்னு பார்க்குறேன். ஸோ நான் வந்துட்டு ஓவராக வந்து ஹைலைட்ஸ் கரைச்சிட்டேன் அப்படின்னா உங்களால் வந்துட்டு அந்த சப்ஜெக்ட் வந்து ஒழுங்காக பார்க்க முடியாது. ஸோ ஹைலைட்ஸ் வந்துட்டு ஒரு 25, 26 அந்த ரேஞ்சில் வந்து வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஷேடோஸ். இந்த ஃபோட்டோவில் வந்து ஆக்சுவலாக ஷேடோஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் ஒரு மாதிரி எனக்கு வந்துட்டு ஓகேவா இல்லை. ஸோ நான் ஷேடோஸ் வந்துட்டு டச் பண்ண போகிறது கிடையாது. பட் ஒயிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒயிட்ஸ் வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டோன் மேலெலாம் இருக்கிற இந்த ஒயிட்ஸ் வந்துட்டு இன்னும் நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நான் வந்து ஒயிட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துலையும் வந்துட்டு ஒயிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, உங்களால் பார்க்க முடியும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். பட் ஸ்டில் அது வந்துட்டு ஓவராலாக வந்து உங்களோட ஃபோட்டோஸ் பார்க்குறப்ப இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ மெயினாக வந்துட்டு நான் இங்கே மெயினாக மென்ஷன் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்ஸ். ஸோ இந்த ஷேடோஸ் இருக்கிற இடத்துல இந்த ஸ்டோன்ஸ் கீழே இருக்கிற இந்த ஷேடோஸ் வந்துட்டு பிளாக்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லாவே வந்துட்டு அது தெரியும். ஸோ ஜூம் அவுட் பண்ணிவிட்டு நம்ம அதை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இதில் பிளாக் வந்து டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ பிளாக்ஸ் டிக்ரீஸ் பண்ணுறப்போ உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு அந்த பிளாக்ஸ் குறைஞ்சிருக்கிறத வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு பேசிக் கரெக்ஷன் தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதுவே வந்துட்டு ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது. பட் ஸ்டில் கொஞ்சம் ப்ளூயிஷ் டோனாக இருக்குது. ஸோ மேபி அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ கர்வ்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 டாட் வந்து நார்மலாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு சிஸ்டமில் பார்த்தாலும் சரி உங்களோட ஃபோனில் பார்த்தாலும் சரி இந்த 2 டாட்ஸ் அப்படின்றது நார்மலாகவே இருக்கும். இந்த டாப்பில் இருக்கிற டாட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஹைலைட்ஸ் இல்லைனா ஒயிட்ஸ் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் கம்மி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவில் இருக்கிற ஹைலைட்ஸ் வந்துட்டு குறைஞ்சிரும். இதை வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவில் இருக்கிற ஹைலைட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் ஆகும். மோஸ்ட்டாக இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இந்த இடத்துல தான் வந்துட்டு ஆக்சுவலி நிறைய ஹைலைட்ஸ் வந்து இருக்குது. அதனால தான் வந்துட்டு நீங்கள் இந்த ஹைலைட்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடில் இருந்தது மட்டும்தான் வந்து உங்களால் அந்த ஒயிட்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இந்த கீழே இருக்கிற டாட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஷேடோஸ். இந்த ஷேடோஸ் வந்துட்டு கீழே இருக்கிற ஆப்வியஸாக வந்து ஷேடோஸ் வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ ஷேடோஸ் வந்துட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டிங்க அப்படின்னா மேலே இருக்கிற ஹைலைட்ஸ் பார்ட் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடம் எல்லாமே வந்து ஹைலைட்டட் பார்ட்ஸ். ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும். மற்றபடி உங்களோட ஷேடோஸ் வந்து எதுவுமே பார்க்க முடியாது. இதுக்கப்புறமா மிடில் இருக்கிறது வந்துட்டு மிட் டோன்ஸ்னு கொண்டு சொல்லுவாங்க. பட் நீங்கள் இதுக்கு நடுவில் எங்கே வேணாலும் ஒரு டாட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக வந்து எடிட் பண்ண முடியும். நான் எப்பயுமே வந்துட்டு ஷேடோஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு மிட் டோன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவேன். இதை வந்து ப்ரொஃபஷனல் எடிட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்துட்டு பேசிக் எஸ் கர்வ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கர்வ் வந்துட்டு நார்மலாக எந்த ஃபோட்டோக்கு நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் அண்ட் ஆல்சோ ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா இருக்கும் அப்படின்றது வந்துட்டு எஸ் கர்வ் அப்படின்றத மீன் பண்ணும். பட் நீங்கள் வந்துட்டு இந்த ஹைலைட்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி இறக்கலாம். ஸோ உங்களோட ஃபோட்டோஸில் நீங்கள் வந்துட்டு இந்த கர்வ் வச்சு நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணனாலும் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்துட்டு இது பார்க்குறப்ப ஓகேவாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா வந்து டன் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ். ஸோ இது வந்துட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம். இங்கே தான் வந்துட்டு நம்ம ஒயிட் பேலன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வந்து மிக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எல்லா கலரோட ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் லூமினஸ். ஹியூ சேச்சுரேஷன் லூமினஸ் அப்படின்னா வந்துட்டு ஹியூ அப்படின்றது கலரை வந்து மென்ஷன் பண்ணும். இப்போ இதில் வந்து ரெட் அப்படின்ற கலர் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஸ்லைடர் வேணாலும் மாற்றணும் அப்படின்னா இப்போ சப்போஸ் உங்களோட ஃபோட்டோவில் ரெட் இருக்குது அப்படின்னா அந்த ரெட்டு வந்துட்டு இந்த சைட் பர்பிள் சைட் கூட்டிகிட்டு போகிறப்ப அது வந்துட்டு பர்பிளாக சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு சேச்சுரேஷன். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஆக்சுவல் எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படின்னா இப்போ வந்துட்டு இந்த ஃபோட்டோவில் வந்து ப்ளூ இருக்குது. ஸோ இந்த ப்ளூவோட ஹியூ வந்து மாற்றினேன் அப்படின்னா அது வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இந்த சைட் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் பர்பிளிஷாக வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டீல் ப்ளூ அப்படின்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த சைடு வந்து ஹியூ வந்து மாற்றியாச்சு. அண்ட் சேச்சுரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலரோட இன்டென்ஸ் எவ்வளோ வந்து இருக்கணும் அப்படின்றது தான் சேச்சுரேஷன்.
ஸோ இப்போ வந்துட்டு ஓவராக க்ரன்ச் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ப்ளூ வந்துட்டு இன்னும் டார்க்காக வந்து தெரியும், இன்னும் அதிகமாக வந்துட்டு கொஞ்சம் ஓவர் டன் மாதிரி இருக்கும் ப்ளூ பார்க்குறப்ப. அதே சேச்சுரேஷன் கம்மி பண்ணிங்க அப்படின்னா அந்த கலரே வந்து தெரியாமல் போயிடும். ஸோ அந்த கலரோட இன்டென்ஸே வந்து இருக்காது உங்களோட ஃபோட்டோஸில். அதனால தான் வந்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண எந்த எஃபெக்ட்டுமே வந்து உங்களோட ஃபோட்டோஸில் வந்து அவ்வளோவா இருக்காது. இப்போ வந்துட்டு நேச்சுரலாக தான் இருக்கும். அந்த லூமினஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் கலரோட பிரைட்னஸ் எவ்வளோ தூரம் இருக்கணும் தான். சப்போஸ் நீங்கள் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கலரோட பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவே நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கலரோட லைட் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிடும். பட் நம்ம இதில் எதுவுமே வந்து அவ்வளோவா பண்ண போகிறது கிடையாது. ஸோ மேபி வந்துட்டு கொஞ்சம் ப்ளூஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ப்ளூஸ் கலர் சேஞ்ச் பண்ணுறதுல அவ்வளோவா வந்து இதில் டிஃப்ரென்ஸும் தெரியல. ஸோ மேபி நம்ம லூமினஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்க்குறப்ப ஓகேவாக தான் இருக்குது. அண்ட் இதுக்கு மேலே இருக்கிற இந்த சன் ஷேடு இருக்குல்ல இந்த இடம், ஸோ இப்போ நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதோட கலர் வந்துட்டு நார்மலி கொஞ்சம் ஆரஞ்சு அண்ட் எல்லோவாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம நார்மல் எல்லோ கலர் இங்கே கொடுத்துருக்கிற கலரே வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்துட்டு இது ஆரஞ்சு கலர் ஷேடில் வந்து மாற்றலான்னு இருக்கேன். ஸோ இது வந்துட்டு ரெட்டிஷ் ஆரஞ்சு இது வந்துட்டு ஆக்சுவலாக. ஸோ இப்போ வச்சிருக்கிற வியூ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெட்டிஷ் ஆரஞ்சு. நான் வந்துட்டு ரொம்ப ரெட்டிஷாக இல்லாமல் கொஞ்சம் ஆரஞ்சு டோன் மட்டும் இருக்கிற மாதிரி வைக்கலாம். ஸோ அதோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப அது வந்துட்டு ஆக்சுவல் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்குது. இல்லை சப்போஸ் நீங்கள் வந்து கம்மி பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு சம்திங் ஒரு மாதிரி டார்க் ஷேடாக இருக்குது. அது வந்து நல்லா அதை பார்க்குறப்ப. ஸோ அதோட லூமினஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்ப இன்னும் பிரைட்னஸ் இருக்கிறதுனால அந்த ஒயிட்ஸோட பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ். ஸோ இது எஃபெக்ட்ஸ் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்துட்டு எண்ட் ஸ்டேஜில் வந்தப்போ எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து டிஎஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸில் இருக்கிற ஃபாகி இல்லைனா ஏதாச்சும் ஒரு லைட் ஃபேட் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நீங்கள் டிஎஸ் வந்து யூஸ் பண்ணுறப்ப அந்த ஃபாகினஸ் எல்லாமே போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இன்னும் டீட்டெயில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். பிஃபோர் வீடியோ இப்போ வந்துட்டு உங்களால் டிஎஸ் பண்ண அப்புறமா உங்களால் டீட்டெயில்ஸ் இன்னும் நல்லா பார்க்க முடியும். இதுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு கிளாரிட்டி வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு ஓவர் கிளாரிட்டியாக தெரியும். அண்ட் இது வந்துட்டு ஸ்டோன்ஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் தெரியல. சப்போஸ் ஒரு சப்ஜெக்ட் ஏதாச்சும் ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த ஃபோட்டோஸில் வந்துட்டு கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட ஃபேஸ் பிரிங்கிள்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு ஓவர் ஷார்ப்பன் ஆகிடும். ஸோ அது வந்துட்டு பார்க்க நல்லா இருக்காது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருமே வந்துட்டு என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா கிளாரிட்டி பதிலாக டெக்ஸ்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டெக்ஸ்டர் அப்படின்றது கொஞ்சம் சட்டிலான டிஃப்ரென்சஸ் வந்து மேக் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்துட்டு வைப்ரன்ஸ் அண்ட் சேச்சுரேஷன் மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல டெக்ஸ்டர் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ உங்களால் பார்க்க முடியும் அந்த ஸ்டோன்ஸில் இன்னும் கொஞ்சம் இந்த கர்வ்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்னும் டீட்டெயில்டாக உங்களால் பார்க்க முடியும். அது கம்மி பண்ணிட்டா வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ இன்னும் ரொம்ப வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்துட்டு நல்லா இருக்காது பார்க்குறப்ப. உங்களோட ஃபோனில் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் மற்ற ஃபோனில் பார்க்குறப்ப இல்லைனா வந்துட்டு சில வாட்டி வந்துட்டு உங்களுக்கே தெரியும் இது ஓவர் டன் ஆன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இல்லைனா சில பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்டரை இல்லைனா எந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்துட்டு ஓவராக பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அது நிறைய இருக்கிற மாதிரி தான் தோணும். நெக்ஸ்ட் வந்துட்டு வினியட் வந்து எப்பவுமே நார்மலாக நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறது தான். ஸோ எட்ஜஸில் வந்துட்டு இந்த மாதிரி பிளாக் டோன் வந்து வரும். இது வந்துட்டு மார்னிங் டைம் அப்படின்றதுனால இந்த ஒயிட் டோன் வந்து இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னா இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நான் வந்துட்டு பிளாக் டோன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அண்ட் எனக்கு வந்துட்டு இந்த ஃபோட்டோ ஆக்சுவலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மூடியாக இருந்தால் பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்துட்டு நிறைய பிளாக் அண்ட் ஷேடோஸ் எல்லாமே வந்துட்டு நான் ரொம்பவே டார்க்கனாக வந்து பண்ணியிருக்கேன் இந்த ஃபோட்டோவை. ஸோ அதனால தான் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரியான மூடியான ஒரு ஃபோட்டோஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஷார்ப்னிங்கும் சேம் முன்னாடியே கிளாரிட்டி ஸ்லைடர் எல்லாத்துக்குமே வந்து பேசுகிற மாதிரி தான். ஓவராக வந்து நீங்கள் ஷார்ப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் வேறு விஷயங்கள் கூட ஓவர் ஷார்ப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் எதுவுமே வந்து நீங்கள் அதிகமாகவே வந்து பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஒரு 4 இல்லைனா ஒரு 5 ரேஞ்சில் நான் வந்து வைக்கிறேன். அது வந்து அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணனாலும் கொஞ்சம் சட்டிலான டிஃப்ரென்சஸ் வந்து தெரியும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்துட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கலாம். ஸோ எனக்கு இப்போ இந்த ஃபோட்டோ வந்து பார்க்குறப்ப ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் எனக்கு இந்த எடிட் வந்துட்டு ரொம்பவே நல்லா தான் வந்திருக்கு. கண்டிப்பாக நான் இதை வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் எங்கே வேணாலும் நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு மேலே இங்கே அந்த 3 டாட்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு சேவ் டு டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ சேவ் டு டிவைஸ் கொடுத்துட்டு ஹையஸ்ட் குவாலிட்டியில் தான் வந்து நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ ஹையஸ்ட் குவாலிட்டி கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோன்லேயே வந்துட்டு அடோப் லைட்ரூம் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிட்டு ஸோ அதில் போய் சேவ் ஆகிடும். ஸோ ஃபைனலாக இதுதான் வந்துட்டு பிஃபோர் அண்ட் இதுதான் வந்துட்டு நம்ம பண்ண ஆஃப்டர். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனா வந்துட்டு கீழே இருக்கிற டிஸ்லைக் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரியான வீடியோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.